guys, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வந்து உத்தராகண்டில் எங்களுக்கு 4th டே. இன்னைக்கு நாங்கள் ரிஷிகேஷில் இருக்கோம். ரிஷிகேஷில் ஆஸ் பர் பிளான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிவர் ராஃப்டிங் அண்ட் சம் மோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு எங்களோட பேக்கேஜில். பட் உங்களுக்கு தெரியும் 2 நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ரொம்பவே மழை இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃப்ளைட் ரேஞ்சில் மழை இருந்ததுனால தண்ணி லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டான். ஸோ அதனால ரிஷிகேஷில் எங்களால் ரிவர் ராஃப்டிங் பண்ண முடியாது. ரிவர் ராஃப்டிங் இல்லாமல் இன்னும் மித்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது பண்ணலாம். பட் நாங்கள் அங்கே போய் பார்க்கணும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது என்ன அதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. பட் இந்த ஹோட்டல் எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாகவே இருக்காங்க. இவ்வளோ தான் நாங்கள் கொடுப்போம், பஃபே சிஸ்டம் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து செக் அவுட் 11 o'clock. இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ கிளம்பி நாங்கள் ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா அதெல்லாம் பார்க்கணும் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். மெயின்லி கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக அந்த ட்ரிப்பை பண்ண போகிறோம் நாங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு இந்த வ்ளாகில் பார்க்கலாம். எங்களோட ரிவர் ராஃப்டிங் எங்களால் பண்ண முடியல, அதனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் லக்ஷ்மண் ஜூலா பார்க்க போயிட்டுருக்கோம். சே ஹாய். ரிஷிகேஷில் நாங்கள் போன டைம் வந்து ரொம்பவே மழையாக இருந்துச்சு. அதனால் அங்கே உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலாயிட்டு. கலங்கல் ஆனதுனால தண்ணி பார்க்க ரொம்ப அழுக்காகவே தெரியும். பட் ஆக்சுவலி அந்த தண்ணி அழுக்காகவே இல்லை. அந்த தண்ணி நீங்கள் மழை இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதோட குட்டி கிளிம்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், ஃப்ளட்னால தண்ணி பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ அதனால தான் ரிவர் ராஃப்டிங் வந்தாருக்கு. ஸோ இதுதான் லக்ஷ்மண் ஜூலா. இது ரொம்ப இந்த ஜூலா நல்லாவே ஸ்விங் ஆகுது, ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கு. ஃப்ளட்டு ரொம்பவே வந்திருக்குன்னு. கைஸ், இதுதான் லக்ஷ்மண் ஜூலாக்கு எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ கோவில் போக போகிறோம். ஸோ நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். எல்லோரும் ஃபோட்டோஸ்க்காக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கிளிக்கு ஒரு ஃபோட்டோவுக்கு காமிங்க, அந்த ஃபோட்டோ காமிங்க. இந்த ஒரு ஃபோட்டோவுக்கு 50 rupees. ஸோ இதான் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ. நல்லாவே எடுத்திருக்காங்க. ஒரே கிளிக் தான், பார்க்கல, நாங்கள் எதுவுமே பண்ணல, டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ, எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் அ மெமரி. இது என்கிட்ட தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம், பார்க்கலாம் இங்கே இப்போ என்ன இருக்குதுன்னு. சரி, கேமரா நாட் அலவுட். ஸோ கைஸ், நான் வச்சிருந்தேன். எல்லாருக்கும் இப்படி ஒரு டிக்கா போட்டு விட்டாங்க. சூலம் நம்ம சந்தனம் தான், சந்தனத்தை இப்படி சூலம் மாதிரி போட்டு விட்டாங்க. அப்படி இல்லைங்க, ஏன் காமிங்க. இது வந்து எவ்வளோ வருஷமாக 1952 எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே தான் கங்கா ஆர்த்தி நடக்கும். இப்போ தெரியல ஆர்த்தி இப்போ நடக்குமான்ட்டு. பிகாஸ் எவ்வளோ தண்ணி ஃப்ளோ இருக்குப்பா, பார்க்கவே டேஞ்சராக இருக்குது. இந்த கோயிலில் மொத்தம் 3 floors ஃபுல்லாக சாமியாக தான் இருக்குது. மேலேருந்து வியூவை பாருங்க. ஆ
नहीं வெறும் சாஃப்ட் வாயை வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ சாமி இருந்தாங்க இதில், இன்னும் மேலே இருக்கான். ஸோ நான் எல்லாமே காமிக்கல, இங்கே ஃபோட்டோஸ் வேறு அலவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன். फोटो सेशन चालू है फ्लोरा போய்கிட்டே இருக்கு. இது எத்தனாவது ஃப்ளோர்னு தெரியல. ரொம்ப பெருசுங்க கோவில். இன்னும் மேலே இருக்கு. क्या किधर है बोलो? हाँ उधर है, आएगा देखिए, इंस्टा में आ जाएगा. இங்கேயும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ ரிஸ்கி அது. अपन बोल देने का, हमने देखा था. So guys, it almost 8 floors का है கோவில். 8 floors है, ரொம்ப பெரிய கோவில். இப்போ நாங்கள் ராம்ஜூலாவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இப்போ வந்து ராம்ஜூலா வந்திருக்கோம். அங்கே வந்து எங்களுக்கு கைடு கிடைக்கும். கைடு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரம் சுற்றி காமிப்பாங்க. இதுதான் ராம்ஜூலாமா. ரொம்பவே நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எப்படி எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க என்ன அது அதெல்லாம் கேட்டாலே ரொம்பவே நல்ல ஃபீல் ஆகுது. அதை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டே ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைன்னா இதே மாதிரி கைடு ஹையர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு அந்த இடத்த பற்றி எதுவும் புரியலன்னா அங்கே போயே மத்தலப் இல்லை. இது रुद्राक्षर का पेड़ 6 months தான் ஆகுது இது வச்சு. 7 year हो गया? 7 year हो गया? नहीं, 1.5 year ஆயிருக்கு. இதில் இன்னும் வரலையா, இன்னொன்று காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பெருசு. அவங்க வந்து எங்களுக்கு ஒரிஜினல் ருத்ராட்சர்க்க மரத்தை காமிச்சிட்ருக்காங்க. அது இப்போ தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதோட சீட்ஸ்லாம் இதில் குட்டி குட்டி குட்டியோண்டு தெரியுது. நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். आप लोग जहाँ पे बैठे हैं यानी गंगा के उस साइड को आपको बताया मुन्नी की रहती है। ये एरिया को, इस एरिया को बोलते हैं स्वर्ग आश्रम। पहले इसे स्वर्ग द्वार, हाईवे गेट बोलते थे, स्वर्ग जाने का रास्ता। वहाँ पर युग में पांडव और कौरव के बीच में जो महाभारत का युद्ध हुआ था, जो वार हुआ था, उसे विनर होने के बाद, जीतने के बाद पांडव लोग स्वर्गारोहणी को जा रहे थे। स्वर्गारोहणी को इसलिए जा रहे थे, उनकी मदर माता कुंती थी, आंटी के बॉडी के साथ में स्वर्ग को जाना चाह रहे थे। तो उन्होंने यहाँ पे शिवलिंग की स्थापना किया था। पूजा अर्चना करने के बाद इस एरिया में विश्राम किया था, इसलिए इसको पहले स्वर्ग द्वार, हाईवे गेट बोलते थे। लेकिन जैसे आप लोग को स्टे करने के लिए रूम बन गया, जैसे आप मतलब टूरिस्ट लोग आते हैं बाहर से, उनको स्टे करने के लिए रूम बन गया, तो नाम चेंज करके हाईवे गेट टू हाईवे आश्रम, इसको बोलते हैं स्वर्ग आश्रम। इसलिए पूरा एरिया स्वर्ग आश्रम है। डिस्ट्रिक्ट पौड़ी गढ़वाल है। अपनी गाड़ी जहाँ पे ड्रॉप की थी वो टिहरी गढ़वाल, ऋषिकेश।
ஸோ இந்த ஷிவ்லிங்கை மோஸ்ட்லி நீங்கள் நியூஸ்லலாம் காமிப்பாங்க. ஃப்ளட் வர்ற டைம் இந்த ஷிவ் வந்து ஃபுல்லாகவே தண்ணியோட முங்கிரும், அவ்வளோக்குள்ளே ஃப்ளட் வரும் இங்கே. இப்போ கூட டைம் உத்தராகண்டில் வந்த ஃப்ளட்ல மெயின் ஹைலைட் எல்லா நியூஸ்லேயும் காட்டினது இதுதான். இந்த சிவன் சுவாமி வந்து ஃபுல்லாக தண்ணியில் முங்கின மாதிரி. ஸோ அந்த சிவன் சுவாமி தான் இது. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி வந்து பெஞ்ச மலைக்கு கூட அவங்க அந்த கால் வர தண்ணி வந்துட்டான். ஸோ இந்த தண்ணி என்னன்னா கேதார்நாத், பத்ரிநாத் இன்னும் 2 இடத்துல இருந்து ஐஸ் மெல்ட் ஆகி வர்றது தான் இந்த தண்ணியில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இவ்வளோ வெயில் அடிக்கி இங்கே அரௌண்ட் 32 degrees இருக்கும் இங்கே. பட் ஸ்டில் அந்த தண்ணியில் கால் வச்சா அவ்வளோ கூலாக இருக்குது, அவ்வளோ அப்படியே ஐஸ் கட்டியில் தண்ணி கால் வச்ச மாதிரி இருக்குது. A few moments later. ஆன் தி வே நாங்கள் இவ்வளோ ஒரு டேலண்டடான ஒரு ஹியூமன் பீனை பார்த்தோம். இவங்களுக்கு கை இல்லை, பட் ஸ்டில் இவங்க எவ்வளோ அழகாகவே இதை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்து இன்னும் ரொம்பவே பெயிண்டிங்ஸ் அவங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்கு ரொம்பவே அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு. அதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். எங்களோட நெக்ஸ்ட் ஸ்பாட் மா சண்டி தேவி மந்திர். இங்கே நல்ல சிஸ்டமேட்டிக்காக உள்ளே விடுறாங்க. எல்லாருக்கும் மாஸ்க்லாம் செக் பண்ணி எல்லாமே. மாஸ்க் இஸ் கம்பல்சரி இங்கே, அதனால் நாங்கள் எல்லோரும் மாஸ்க் போட்டாச்சு. மற்ற எந்த கோவில்லையும் மாஸ்க் கம்பல்சரின்னு சொல்லலை. இங்கே ஒரு இது நல்ல விஷயம் இங்கே மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ வந்திருக்கோம் சண்டி தேவி மந்திர். ஸோ இங்கேயும் இந்த ரோப் கார் இருக்குது, இந்த ரோப் காரில் தான் போக போகிறோம். மான்சா தேவி அண்ட் சண்டி தேவி ரெண்டுக்கும் ரோப் கார்க்கு டிக்கெட் வாங்கியாச்சுன்னா இட்ஸ் 314 rupees per person. ரோப் கார்க்கே இவ்வளோ லைன் இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு 6 o'clock ஹரித்வாரில் அந்த ஆர்த்தி பார்க்கணும், கங்கா ஆர்த்தி. இன்றைக்கும் அது மிக்ஸ் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். எக்ஸைட்டடா இல்லையா இன்னைக்கு ஒரு ரோப் கார்ல போறதுக்கு? ஏதாவது சொல்லுங்க. இவங்க யாருமே எக்ஸைட்டடாவே இல்லைன்னு நினைக்கிறேன். बोलो मैं कुछ पूछ रही हूँ, तुम लोग कुछ रिप्लाई नहीं कर रहे हो. Are you excited? हाँ ना मुँह खोल के बोलो, सब मुंडी मत हिलाओ. So guys, இவங்கள்ட்டெல்லாம் பேசி வேஸ்ட்டு. சும்மா கேமரா பின்னாடி பேசுறதுல தான் எல்லாரும் ரொம்ப வீரத்தை காமிப்பாங்க. கேமரா முன்னாடி எல்லாரும் குஸ்கி. இது நாங்கள் நேற்றுக்கு போனதோட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு. ஒரு ரோப்புக்கு இதில் வெறும் 4 பேர் தான் போக முடியும். நாங்கள் 5 பேர் இருக்கோம். யார் கூட விட போகிறான்னு தெரியல. இனியே யார் கூடயும் விட்டால் நானும் போக மாட்டேன். எங்களை பிரிச்சுட்டாங்க. பப்ளு வந்து முன்னாடி போயிட்டாங்க. செம்ம கஷ்டமா இருக்கு. இப்படிதான் அந்த பயம் நின்று காட்டுவானுக்கு திறந்து காட்டுவேன்.
काटो चलो திருந்தாத ஜனம். சிபி அங்க பாரு, அங்க தண்ணி போகுது. நேற்றுக்கு நாங்கள் போனோம், அது வந்து எவ்வளோ ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு தான் இருந்திருக்கும். செமையாக இருந்துச்சு, இது கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு. இதுவே ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிட்டு. வாவ் நைஸ். இங்கே நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே. இப்போ பாருங்கள், நாங்கள் இறங்கின உடனே இந்த இடத்த ஃபுல் சானிடைஸ் பண்ணுறாங்க. சூப்பர், வெரி நைஸ் ஜாப். 44 घंटे 11,500 रुपये सैलरी। ஏ அம்மா, இங்கேயும் லைனா. இது லஸ்ஸி प्रसाद லஸ்ஸியா இது அப்படிதான் எனக்குல தான் இருக்கா. சாமி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதான் எடுக்கிறேன். இங்கே ஃபுல்லாக எல்லோரும் மன்னத்துக்காக எதுவும் கெட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒரு இடத்த விடலை. எனக்கு வேண்டாம். ஆ காஜலா பண்ணி எல்லாம் ஏதோ வாங்கி போட்டிருக்காங்க. மன்னத்து அதெல்லாம் சும்மா இருங்க. दही का चाट बनता है इसका। मिठाई मिठाई में गुलाब जामुन ஸோ அந்த மந்திர்க்குள்ளேயே இப்படி சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ஒரு ஹோட்டல் மாதிரி செட்டப்பில். அங்கே இதே மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் சாட்ஸ் கிடைக்கி, அங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி இது எல்லாமே மஸ்ட் ட்ரை. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து இப்போதான் கங்கா ஆர்த்தி நடக்கும். கங்கா ஆர்த்தி வந்து ரிஷிகேஷ்ல ரொம்ப ஃபேமஸான ஆர்த்தி. ஸோ அதை பார்க்குறது தான் வந்திருக்கோம். இப்போ 5:45 ஆகுது டைமு. இங்கேருந்து 6:20க்கு ஆர்த்தி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். क्या निकाल रहे तुम लोग बताओ। இங்கே தான் கங்கா ஆர்த்தி நடக்கும். எல்லாரும் இங்கே ரெடியாக உட்காந்துருக்காங்க. இவ்வளோ பேர். நாங்கள் சீக்கிரம் வந்துமே இவ்வளோ டைம் ஆயிட்டு. Few moments later. प्रवेश द्वार पर जूते चप्पल न उतारें। कितने का?
अपने जूते चप्पल जूते स्टॉलों पर ही जमा करें। बबलू किधर है? बबलू किधर है? आगे तक। अपने बच्चों का विशेष तौर से ध्यान रखें, उनके हाथ पकड़कर उनके साथ चलें। ये मत डालो बताऊंगा क्या क्या डालना है क्या नहीं डालना किसी है। कोई वस्तु मूली ना में लें। डालो बाकी डालो। मूली भी नहीं गोभी भी नहीं। यात्री रास्ते में அப்ப இது என்னது? சின்ன கோயில் சின்ன இவங்க 2 பேரும் குளிக்க போறாங்களாம். சாரி கங்கா ஆர்த்தியில டுப்கி எடுக்க போறாங்க இவங்க. सब सुबह से बोल रहा हूँ तभी नहीं आया। अभी रात இவங்க 2 பேரும் கங்கா தண்ணியில போய் उसको भी ले चल। டுப்கி எடுக்க போறாங்க. பிகாஸ் இங்க வர வந்துட்டு கங்கா தண்ணியில போலன்னா நல்லது இல்ல. यार स्विमिंग की जरूरत ही नहीं है, चल के आना है। चले चले इधर ही निकलना। दुल्हन का गिल्ला गिल्ला करेगा, जाएगा अंदर तो देखे जाएंगे ना। குடுத்துட்டு போங்க. अल्ट्रा हमारा मत का श्री पहला राज ने कपड़ा निकालेंगे फिर देखा मैं नाल के चीटिंग करेगा तू। मैं तेरे को देख रहा था तू निकालेगा कि नहीं। क्या करना है यार? चल चलने का तो चल, मेरे को ये नहीं है। कल सुबह मैं अगर कहता कल सुबह से स्पेशल इसके लिए आना पड़ेगा। चल चल पे जाके எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சு? One hour later. ஸோ எங்களோட ஸ்டே இன்னைக்கு இங்கே தான் ஹரித்வாரில். ஸோ இங்கே செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் நடந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது இந்த ஹோட்டல். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கணபதி. நாங்கள் எங்கள் ரூம் பக்கத்துலேருந்து வெளியில் சும்மா வாக் வந்தோம். நம்ம லால்பாக் ராஜா மாதிரியே இருக்குது, செம்மையாக இருக்குது. இங்கே தான் எங்கள் ரூம் இருக்குது. நாங்கள் இப்போ தான் டின்னர் முடித்தோம். இது ஒரு பைத்தியம் முடிச்சுட்டு வரேன். Early the next morning. ஸோ இன்னைக்கு டே 5 நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஜிம் கார்பெட் போக போகிறோம். நாளைக்கு எங்களுக்கு ஜீப் சஃபாரி இருக்குது, சாரி ஜங்கல் சஃபாரி ஜிம் கார்பெட்க்கு. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் இங்கே சார்ட் ஆஃப் மகாராஷ்டிராலேருந்து தான் ரொம்ப பேர் வந்திருக்காங்க. எல்லாம் மராட்டியில் தான் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.